எங்களுக்கு இந்த ஊதிய முரண்பாடு எப்போது களைகிறோமோ அன்றைக்கு தான் எங்களுடைய புத்தாண்டு, பொங்கல், எங்களுடைய கிறிஸ்துமஸ் எல்லா பண்டிகை அன்னைக்கு தான், தீபாவளி அன்னைக்கு தான். எங்களுடைய ஊதிய முரண்பாடு களையப்படாமல் நாங்கள் திரும்ப போறதே இல்லை. தமிழக அரசு உடனடியாக இதில் தலையிடணும். எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் உடனடியாக இந்த விஷயத்தில் தலையிட்டு முதல்வர் அவர்கள் கவனத்திற்கு கொண்டு சென்று இத்தனை ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் தினமும் கைது செய்யப்பட்டு தெருக்களில் அலக்களிக்கப்படுகிறார்கள். நாங்கள் எல்லாம் உங்க குடும்பம்னு சொன்னீங்க, எங்களுடைய குடும்பம் நினைச்சிருந்தா நீங்க உடனே கூப்பிட்டு பேசி இந்த பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வாங்க. நாங்க பல முறை இதை வலியுறுத்திட்டோம். இதுக்கு பெரிய பொருளாதார செலவே கிடையாது. தவறான கணக்கீடை முதல்வர் அவர்கள்ட்ட கொடுக்கறாங்கன்னா எங்களுக்கு தோணுது. அதிகாரிகள் தவறான ஒரு விஷயத்தை தான் கொண்டு போய் தொடர்ந்து சேர்த்துக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கு எங்களுக்கு புத்தாண்டும் கிடையாது. உலகம் முழுவதும் உள்ள அனைத்து சொந்தங்களும் இன்னைக்கு புத்தாண்டு கொண்டாடுறாங்க. ஆனா எங்களுக்கு புத்தாண்டு கிடையாது. எங்களுடைய புத்தாண்டு இன்னைக்கு சிறைச்சாலைகள் தான். நேற்று பட்னியா கடந்தோம். இது இப்படியே தொடர்ந்து காலதாமதப்படுத்துவது ஒரு பெரிய சேதத்தை ஏற்படுத்தும் போது பல ஆசிரியர்கள் மயங்கி தொடர்ந்து கீழே விழுகிறாங்க. தயவு செய்து முதல்வர் அவர்கள் இதில் உடனடியாக தலையிட்டு இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரணும். நாங்க திரும்ப திரும்ப கேட்கறது ஒரே ஒரு விஷயம் தான், ஒரு தகுதி தேர்வு வேணும், நியமன தேர்வு வேணும், நல்ல தகுதியான ஆசிரியர்கள் வேணும்னு கேட்கறீங்க. ஆனா 8ஆம் வகுப்பு ஒரு படித்த கல்வி உள்ள ஒரு தகுதி உள்ள அவங்களுக்கு உரிய சம்பளத்தை கொடுக்குறீங்க. அப்ப இடைநிலை ஆசிரியர்களுக்கு 8ஆம் வகுப்பு படிச்சா போதுன்னு கூட சொல்லி ஒரு ஆணையை போடுங்க, நாங்க கிளம்பி போயிடுறோம். எங்களை அப்புறம் கூட வெளியில எடுத்துருங்க. நாங்க உங்களை தவறுதலா போட்டுட்டோம், எங்களை பூரா வேலையை விட்டு வெளியில எடுத்துருங்க, நாங்க வெளியில கூட போய்க்கிறோம். ஆனா 8ஆம் வகுப்பு கல்வி தகுதி மட்டும் போதுன்னு மட்டும் எங்களுக்கு ஒரு ஆணை போடுங்க. கட்டாய கல்வி உரிமை சட்டம் வேணும்ன்றீங்க. கட்டாய கல்வி உரிமை சட்டத்தில் தகுதியான ஆசிரியர்களுக்கு தகுதியான சம்பளத்தை கொடுன்னு சொல்றாங்க. அதை கொடுக்க மாட்டேன்றீங்க. சம்பளம் கொடுக்கறதுல மட்டும்தான் இங்க பிரச்சனை வருது. அது எங்களுக்கு கொடுக்கறது மட்டும்தான் பிரச்சனை வருது. மற்ற எந்த துறையில எல்லா துறைக்கும் கொடுக்கறாங்க, எல்லா பிரிவினருக்கும் கொடுக்கறாங்க. எங்களோட சக பணியாற்ற எல்லா பேத்துக்கும் மத்திய அரசுக்கு நியாய இந்த ஊதியத்தை கொடுக்கறாங்க. எங்களோடு வேலை பார்க்கிற எங்க சம்பளத்தை கூட கொடுக்க முடியாதுன்றது ஏற்புடையதே அல்ல. எங்களுடைய போராட்டம் பொங்கல் ஆனாலும் சரி, அடுத்த தீபாவளியே வந்தாலும் சரி, தொடர்ந்து போராட்டத்தை நடத்துவோம்.